முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தின் அறிவிப்பு வந்து தமிழ்நாடு அரசு வந்து குடுத்திருக்காங்க. முன்னாள் ராணுவ வீரர்கள் தொழில் தொடங்க ரூ. 1,00,00,000 வரை வந்து கடனுதவிய வந்து வழங்க வகை செய்யும் முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இந்த திட்டம் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த சுதந்திர தின உரையிலே வந்து முதல்வர் வந்து அறிவிச்சிருந்தாரு. இந்த திட்டத்தின் கீழ முன்னாள் படைவீரர்கள் தொழில் தொடங்க ரூ. 1,00,00,000 வரை வந்து வங்கிகள் மூலம் கடன் பெறுவதற்கு வழிவகை வந்து செய்யறாங்க. இந்த திட்டத்தின் மூலம் தொடங்கப்படும் தொழில்களுக்கு வழங்கப்படும் கடன் தொகையில 30 விழுக்காடு மூலதன மானியமும் 3 விழுக்காடு வட்டி மானியமும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்களுக்கு திறன் மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சி போன்ற தேவையான பயிற்சிகளும் தமிழக அரசால் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இராணுவ பணியின் போது உயிரிழந்த படை வீரர்களின் குடும்பத்தினரும் இந்த திட்டத்தின் மூலமாக பயன்பெறலாம். இந்த திட்டத்துக்கு இன்று முதல் வந்து விண்ணப்பம் வரவேற்கப்படுது. www.exwel.tn.government.in இந்த வெப்சைட் மூலமா நீங்க வந்து இந்த முதல்வரின் காக்கும் கரங்கள் திட்டத்தில் விண்ணப்பிச்சுக்கலாம். முன்னாள் படைவீரர்களை சார்ந்த வாரிசுகள், கைம்பெண்கள் ஆகியோர் மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தினை அணுகி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு. முன்னாள் ராணுவ வீரர்கள் இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திங்க. நன்றி.